வணக்கம். ஹோ போனோ போனோ ஆர்வலர் ரங்கநாதன் பேசுகிறேன். சில பேர் ஃபோன் பண்ணி, சார் எனக்கு இந்த உடம்பில் இந்த ஒரு உபாதை இருக்குது, பிரச்சனை இருக்குது, இந்த நோய் இருக்குது, இதுக்கு ஹோ போனோ போனோ எப்படி செய்யணும்னு கேட்குறாங்க. பொதுவாகவே என்னுடைய ஏற்கனவே வெளியிட்டுள்ள 19 வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஹோ போனோ போனோ என்பது பொதுவானது, தனித்தனியாக இதுக்குன்னு எதுவும் கிடையாது. நோய்க்கு ஒரு ஹோ போனோ போனோ, கல்யாணத்துக்கு ஒரு ஹோ போனோ போனோ, பணத்துக்கு ஒரு ஹோ போனோ போனோ கிடையாது சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே மக்கள் மீண்டும் மீண்டும் கேட்பதால் டாக்டர் ஹியூலன் சொன்ன ஒரு குறிப்பிலேருந்து உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். அப்போ இந்த வீடியோவில் உடல் உபாதைக்கு, உடல் நோவுக்கு, உடல் வலிக்கு, வியாதிக்கு, சிக்கலுக்கு, உடல் உபாதைக்கு எப்படி ஹோ போனோ போனோ செய்யணுங்கிறத மட்டும் குறிப்பாக சொல்கிறேன். இதுவுமே டாக்டர் ஹியூலன் சொன்ன வழிமுறையிலன்னு சொல்கிறேன். ஹோ போனோ போனோன்னு சொல்லுது, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு தவறான எண்ணப்பதிவு தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த தவறான எண்ணப்பதிவு தான் உடம்பில் சிக்கலாகவும் கொடுக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது ஒருத்தருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய் தொடர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோமே. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒருத்தர் சொல்கிறார், ஐயா எனக்கு 2 சிறுநீரகமுமே பாதிக்கப்பட்டு இப்போது சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்யணும்னு சொல்கிறாங்க, நான் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஹோ போனோ போனோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதே மாதிரி வேறு ஒருத்தர் சொன்னார், எனக்கு சோரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குது, அது போகணும், அதுக்கு ஹோ போனோ போனோ என்னன்னு சொல்லி கேட்டார். ஒருத்தர் சொன்னார், எனக்கு ரொம்ப ஹை சுகர்னால சிக்கலாக இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய பிரச்சனையை சொல்லிட்டு எதுக்கு ஹோ போனோ போனோ இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் ரொம்ப வேகமாகவே, ஐயா தனியாக அதுக்கு ஹோ போனோ போனோ கிடையாது, நீங்கள் இந்த 4 வாக்கியம் சொல்லி வாங்க போதும், ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, இந்த 4 சொன்னால் போதும் சொல்லுவேன். இருந்தாலுமே அது அவங்களுக்கு திருப்தி தரலை அப்படிங்கிறது எனக்கு புரியுது. எனவே டாக்டர் ஹியூலன் சொல்லியிருக்கிற வழிமுறையில் 0 லிமிட்ஸுங்கிற புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த குறிப்பை இங்கே நான் தர விரும்புகிறேன். அதாவது உடல் உபாதை என்று வந்தால் அதை எப்படி அணுகணும் என்பதற்கான வழிமுறையை இப்போ நான் சொல்கிறேன். டாக்டர் ஹியூலன் என்ன சொல்கிறாருன்னா, உடம்பை உங்களுடைய ஒரு பார்ட்னராக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு இடம் கொடுத்துருக்கு, உங்கள் உயிருக்கு அது ஒரு இடம் கொடுத்துருக்கு இல்லையா? அப்போது உயிருக்கான இடத்தை இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கீங்கிறதுக்கு அடையாளமாக உடம்பு இருக்குது. உடம்பு வச்சு தான் நம்மளை அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போது உடம்பை உங்கள் ஜீவனின் பங்குதாரராக பார்க்கணும் நீங்கள். அப்போது உடம்போடு நீங்கள் பேசணுங்கிறார். உடம்புல ஏதேனும் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பகுதியோடு பேசணுங்கிற. தலைவலி வருது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தலையிட்ட பேசணும். மன்னித்துக்கொள், நான் என்ன தப்புன்னே தெரியல, உனக்கு சின்ன சிரமத்தை நான் கொடுத்துட்டேன், என்னை மன்னிச்சுக்க, தெரியாமல் மன்னிப்பாக இருக்கும், அடுத்த முறை தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு பேசணும். வயிற்று வலி இருக்குது, தீரா வயிற்று வலி இருக்குன்னா வயிற்றோடு பேச சொல்கிறேன், மன்னிச்சுக்க, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் வருந்துகிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன், ஏன் இது நடந்து தெரியல, தெரியாமல் பண்ணிட்டேன், அடுத்த முறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த பகுதியோடு பேசணும். ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுக்கோமே, இப்போ கொலான் கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கோமே, சில பேருக்கு மலக்குடலில் கூட அவங்களுக்கு புற்றுநோய் வருகிறது. அப்போ மலக்குடலில் புற்றுநோய் வந்ததுன்னா டாக்டர் ஹியூலன் சொல்லுவது என்னென்னா, மலக்குடலோடு பேச வேண்டும், மன்னிக்கணும், நான் தெரியாமல் இது தப்பு பண்ணிட்டேன், அதனால தான் உனக்கு இந்த உபாதையை கொடுத்துருக்கேன், என்னை மன்னிச்சிரு, நான் ரொம்ப வருத்தப்படுறேன், உன்னை நான் இந்த உபாதை விடுவிக்கிறேன், அதுக்குரிய வழியை செய்கிறேன், தயவுசெய்து நீ என்னை பொறுத்துக்கணும் என்று அந்த பகுதிக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறார். அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உங்களுடைய பொறுப்பாக ஏற்றுக்கொண்டு உடம்போட வியாதியோடு பேச சொல்கிறார். இப்போது கேன்சர் இருக்குன்னு சொல்லுவோமே, கேன்சர் செல்லு என்னிடம் நீ இருக்க, என்னோட இருந்தது போதும், எங்கிட்ட வெளியில் போயிடு, நீ உன்னை நான் விடுவிக்கிறேன், என்னுடைய உடம்புலேருந்து உன்னை விடுவிக்கிறேன், நீ வெளியில் போகிற, இந்த பிரபஞ்சத்தில் கரைஞ்சி போயிடுற அப்படின்னு சொல்லி
கற்பனை பண்ணுங்க, அந்த ஒவ்வொரு செல்லாக உடம்புல வெளியே போய் காற்றுல கரையிறத கற்பனை பண்ணணும். இப்படி உங்களுக்கு உடம்புல எந்த வியாதி இருந்தாலும் அந்த வியாதியோடு பேசுங்கள். அந்த உடம்புல எந்த பகுதி பாதிச்சிருக்கோ அந்த பகுதியில் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அந்த டாக்டர் ஹியூலன் சொல்லுகின்ற அந்த ஜீரோ லிமிட்ஸ் என்ற புத்தகத்தில் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாருன்னா, டாக் டு யுவர் பாடி அண்ட் சே டு இட், ஐ லவ் யூ த வே யூ ஆர், தேங்க் யூ ஃபார் பீயிங் வித் மீ. If you have felt abused by me in any way, please forgive me. Thank you for breathing. Thank you for beating my heart. Thank you for the digestion. Thank you for the excretion. என்று நாம் சொல்லுங்கிறார். அதாவது உடம்புட்ட நான் உன்னை நேசிக்கிறேன், நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே நான் நேசிக்கிறேன், என்னோடு நீ இருப்பதற்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். ஏதேனும் ஒரு வகையில் உன்னை நான் தவறாக பயன்படுத்தியிருந்தால் என்னை நீ மன்னிக்க வேண்டும். சுவாசிப்பதற்கு நன்றி, இதயம் துடிப்பதற்கு நன்றி, செரிமானத்திற்கு நன்றி, கழிவுக்கு நன்றி என்று உடம்போடு பேச வேண்டும் என்று சொல்கின்றார். அதாவது உடம்பை உங்களுடைய வாழ்க்கையின் பங்குதாரரை பாருங்கள், உடம்போடு பேசுங்க, நட்பாருங்க என்று சொல்லிவிட்டு அவர் எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக நாம் நீரை பருக பருக, தண்ணீர் குடிக்க குடிக்க உடம்புக்கு நல்லது செய்யும் சொல்கிறாரு. எனவே இந்த வீடியோவில் நான் சொல்ல விரும்புவது என்னென்னு சொன்னால், எவ்வித உடல் உபாதை இருந்தாலும் சரி, அந்த உடல் உபாதையை போக்குவதற்கு போன வழிமுறை என்ன என்று சொன்னால், உடம்பிலே எந்த பகுதி பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, உபாதை இருக்கிறதோ அந்த பகுதியோடு பேச வேண்டும். கை வலி இருக்குன்னு சொன்னால், கையே ஏதோ ஒரு வகையில் நான் உனக்கு சிரமம் கொடுத்துட்டேன், என்னை மன்னித்து விடு, நான் வருந்துகிறேன், இனி அத்தகைய தவறு நேராமல் பார்த்து கொள்கின்றேன், நீ இப்போ சரியாகிறாய், என்னோடு இருப்பதற்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லணும். ஹார்ட் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால், இதேமே தொடர்ந்து துடிப்போடு இருப்பதற்கு நன்றி, ஏதோ ஒரு வகையில் நான் தொந்தரவு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, இனி நீ சீராகிறாய், நான் உன்னை பத்திரமாக பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இப்படி உடம்புல எந்த பகுதி வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பகுதியோடு பேசி மன்னிப்பு கேட்டுவிட்டு, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, நான் வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடு, உனக்கு நன்றி, உன்னை நான் நேசிக்கிறேன் என்று எவ்வளோ நேரம் சொல்ல முடியும் அவ்வளோ நேரம் உளமாற உணர்ந்து சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்ல 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 என்னாகும் சொன்னால், உங்களுடைய இயல்பான உடம்பில் இருக்கின்ற நோயை சரி செய்கின்ற அந்த தன்மை வெளிப்படும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே இயல்பாகவே நம்ம நோயை சரி செய்கிற தன்மை உடம்பில் இருக்குது. மருந்து மாத்திரை கொடுத்து தான் மாற்றணுங்கிறது இல்லை. பாடி இஸ் அ செல்ஃப் அட்ஜஸ்டிங் மெக்கானிசம். அந்த நமக்கு இயல்பாகவே இருக்கின்ற அந்த நோய் எதிர்ப்பு சக்தியையும் நோயை குணமாக்கும் சக்தியை நம்ம பாழ்படுத்திட்டோம் நம்மளோட சவறான சிந்தனையினால். அப்போ சிந்தனையை சரி செய்ய உடம்பில் இருக்கிற அந்த நல்ல தன்மை வெளிப்படும். உடம்பில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி கூடும், நோயை சரி செய்கின்ற சக்தி கூடும். அப்படி கூட கூட வாழ்க்கை நோயற்ற வாழ்வாக இருக்கும், அதுவே குறைவற்ற செல்வமாக மாறும். எனவே நோயற்ற வாழ்வுக்கும் குறைவற்ற செல்வத்திற்கும் உளமாற மனமாற உணர்ந்து போனோ சொல்லுவோம். வாழ்க்கையில் உயர்வோம். வாழ்க வளத்துடன். வாருங்கள், உடல் உபாதைக்கான போனோ வாக்கியங்களை கேட்டு சரி செய்து கொள்ளலாம். பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன், என்னை நீ மன்னித்து விடு, உன்னை நான் நேசிக்கிறேன், உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன், என்னை நீ மன்னித்து விடு, உன்னை நான் நேசிக்கிறேன், உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே,
உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன்.
உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன்.
என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே,
கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி. பிரியமான உடம்பே, உன்னை கஷ்டப்படுத்தியதற்கு நான் வருந்துகிறேன். என்னை நீ மன்னித்துவிடு. உன்னை நான் நேசிக்கிறேன். உனக்கு நன்றி.
நம்ம வி ரங்கநாதன் விஆர் என்எல்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டிங்குன்னு தட்டி விடுங்க.